என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, good morning. This is Engineer Thangamuthu IPS Academy, Math by Engineer Thangamuthu new channel for only mathக்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் மேத் அப்படிங்கிற சீரீஸில் 9வது நாள் இன்னைக்கு 9th டே கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் டைம் எல்லாருமே மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனை டிசைட் பண்ண போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப ஷார்ட் இல்லை, லாங்காகவே யோசிங்க. உங்களோட ஃபியூச்சர் லைஃப் மட்டும் இல்லை, உங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனை மாற்ற போகிறதே நீங்கள் தான். அதை மைண்டில் வச்சுட்டு ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத ஷெடியூல் பண்ணி கொண்டு போங்க. ஏதோ பொழுதுபோக்காக ரீல்ஸில் டச் பண்ணி விட்டு போகிற மாதிரி அப்படியே போயிடாதீங்க. நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையுமே கூர்ந்து ஆராய்ந்து படிக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக வந்து 200 கொஸ்டின் நமக்கு டிஎன்பிசியில் கேட்குறாங்கன்னா கரெக்டாக அந்த 170 கிட்ட வர்றவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் படித்து ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு மார்க்குமே முக்கியம். 25 மார்க் நமக்கு இருக்கிற இடம் மேக்ஸ். அதனால மேத்தமெட்டிக்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 25க்கு 25 எடுத்த எல்லாருமே மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறோம் இல்லைங்களா, கேட்கும்போது கண்டிப்பாக கிளியர் பண்ண எல்லாருமே மேக்ஸில் 25க்கு 25 போட்டிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு இடத்துல லிங்க் இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஒன்று மேக்ஸில் 25 போட்டால் கிளியர் பண்ணிடுறாங்க. பட் கிளியர் பண்ணவங்க எல்லாரையும் பார்த்தா மேக்ஸில் 25க்கு 24, 23 வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ கிளியர் பண்றதுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ மேத் தான் பெருசாக ரோல் பிளே பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நீங்க என்ன கேட்டு பாருங்க, கிளியர் பண்ண யாருனாலும் கேட்டு பாருங்க. மேத்ல அவங்க 22க்கு கீழே எடுத்து கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ரேர். அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர், சரிங்களா? தமிழ் உட்காந்து எப்படினாலும் தட்டிடுவோம். 100க்கு 95க்கு மேல மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? புரிஞ்சுக்கணும். பாருங்க, பூஜ்ஜியத்தின் தலைகீழி என்ன? கொஸ்டின் நம்பர் 1. நான் டே 8ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் ஹோம்ஒர்க்ஸ். பூஜ்ஜியத்தின் தலைகீழி 1/0 கேட்குறாங்களா? 1/0 வேல்யூ என்ன? 1/0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். cannot be determined. அது இல்லைன்னா என்ன எழுதணும்? இன்ஃபினிட்டி எடுத்துக்கணும். ஒரு எண் மற்றும் அதன் கூட்டல் தலைகீழியின் கூடுதல். இப்போ ஒரு நம்பர் 5, அதோட கூட்டல் தலைகீழி -5. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0. ஒரு நம்பரையும் அதன் கூட்டல் தலைகீழியும் கூட்டணும்னா கிடைக்கிறது 0. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எண் அதன் கூட்டல் தலைகீழியின் கூடுதல் 0. ஒரு எண் அதன் பெருக்கல் தலைகீழியின் பெருக்கற்பலன் 1. சரிங்களா? இதை வச்சு இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, 3வது ஒன்று, ஒரு எண்ணின் கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் எனி நம்பர். இப்போ எந்த நம்பர் கூடயுமே எதை கூட்டுனா அதே நம்பர் கிடைக்கும், அதுக்கு பேர் கூட்டல் சமணி. கான்செப்ட் புரிஞ்சுதா? எந்த நம்பர் கூடயுமே எதை கூட்டுனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே நம்பர் கிடைக்கும், அதுக்கு பேர் கூட்டல் சமணி. ஸோ அப்போ எந்த நம்பர் கூட 0வை கூட்டினாலும் அதே நம்பர் கிடைக்குது இல்ல, ஸோ இதுக்கு பேர் கூட்டல் சமணி, சரிங்களா? அதே மாதிரி எந்த நம்பர் கூடயும் எதை பெருக்குனா அதே நம்பர் கிடைக்கும், 1 பெருக்குனா அதே நம்பர் கிடைக்கும், அதுக்கு பேர் பெருக்கல் சமணி. ப்ரொடக்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா கூட்டும் போது அதே நம்பர் வரணும். அப்ப 0. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0மா. கூட்டல் சமணினா 0 ஆன்சர். ஒருவேளை பெருக்கல் சமணி கேட்டாங்கன்னா எந்த நம்பரை வேணா எடுத்துக்கோ, நீங்க மனப்பாடம் பண்ணலாம் வேணாம். 10 கூட எதை பெருக்கினா 10 வரும்? 1. ஒரு 10 10. அப்போ எந்த நம்பர் கூட எந்த நம்பரை பெருக்குனா ஆன்சர் வருமோ, இப்போ நம்மளே ஒரு நம்பர் நினைச்சுக்கிட்டு அது கூட எதை பெருக்குனா அதே நம்பர் வரும் 1. அதுக்கு பேர் பெருக்கல் சமணி. இல்லைடா மனப்பாடம் தான் பண்ணுவேன், எனக்கு இப்பெல்லாம் பிடிக்காதுன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. மாறவே மாறாது எப்பயுமே, சரிங்களா? ஒரு ஒற்றைப்படை எண்ணை இரு ஒற்றைப்படை எண்ணை பெருக்கினால் கிடைப்பது. இதெல்லாம் நம்ம எழுதி பார்த்துடணும். ஒற்றைப்படை எண் 3, 5, 2 ஆட் நம்பரா? ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் நம்பர் இஸ் 15. இது ஒரு ஆட் நம்பர். ஓகே, இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 × 5, 7 5 are 35. அதுவும் ஆட் நம்பர். ஓகே, வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு 7 × 9, 9ல் 63. அதுவும் ஆட் நம்பர். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஆட் நம்பர், சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த கண்டிஷன் 2 நம்பரை கூட்டுறது எப்படி, கழிக்கிறது எப்படி, அது மாதிரி ரூட் எடுக்கிறது எப்படி, ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு, சரிங்களா? ஓகே, எதிர்மாறல். இது வந்து 2024 போலீஸ் கான்ஸ்டபிள் 2024ல போலீஸ் கான்ஸ்டபிள்ல கேட்கப்பட்ட கொஸ்டின், சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, நம்ம ஆவரேஜ் டாபிக் கீழே இருக்கும் 8th புக்ல, சரிங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன கான்செப்ட்னா, எக்ஸ்ன்றது 1, ஒய்ங்கிறது 1, சரிங்களா? இது எக்ஸாம்பிள் ஒரு பொருளா இருந்தா அது விலைன்னு எடுத்துக்கோங்களேன். இப்படிதான் பார்ப்போம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லி தான் ஆரம்பிப்போம். பொருள் விலை. பொருள் கூடும் போது விலையும் கூடுனா நேர்மாறல், சரிங்களா? அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மீனிங் புரிஞ்சுதா? ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா அப்படியே ப்ரொபோஷனல். இதை நம்ம ஈக்குவல்ட்டா மாத்தணும்னா எக்ஸ் ஒய் இந்த ப்ரொபோஷனலா ஈக்குவலா மாத்தும் போது இங்க ஏதாவது ஒரு வேரியபிள் போடுவோம். அது பி கே ஏதோ ஒரு வேரியபிள். இந்த லெட்டர் இல்லாம வேற லெட்டர் போடுறோம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு பிஒய்ன்றது அப்ப என்னது? இது வந்து நேர்மாறல். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே, அப்ப எதிர்மாறல்னா என்ன? அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸ் கூடும் போது ஒய் குறைஞ்சா
இதுக்கு பேரு எதிர்மாறல். புரிஞ்சுக்கிடுச்சா? மாறல் தான், பட் ஆப்போசிட்டா இருக்குல்ல. அப்போ இது எக்ஸ்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழ எழுதணும். 1/i இப்படி எழுதுனீங்கன்னா இப்போ எதிர்மாறலுக்கு சைன் போடலாம், சைனை மாத்தலாம். சரிங்களா? தலைகீழா இருக்கு இல்லைங்களாமா, தலைகீழா இருந்தா மாத்தி எழுதிக்கணும். இப்போ சைனை மாத்தினீங்கன்னா x ஈக்குவல் டு p/yன்னு வரும். சரிங்களா? இது நமக்கு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ xy ஈக்குவல் டு p ஆர் xy ஈக்குவல் டு k. புக்ல கேன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப xy ஈக்குவல் டு p ஆர் k தான் நமக்கு எதுக்கான ஆன்சர்? எதிர்மாறலுக்கான ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கணும். இது லாஸ்ட் இப்ப பிசில கேட்டாங்க 10th குவாலிஃபிகேஷன். அடுத்த குரூப் 4ல கண்டிப்பா கேட்கலாம், சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதனால நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? இன்னைக்கு டே 9 போலாம். டே 9 பொறுத்தவரை கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அடுத்தடுத்து போக போக. சரிங்களா? இப்போ டே 9 இது நீங்க கேட்ட டவுட் தான். உங்களுக்காக ஒரு 4 கொஸ்டின் உங்க முன்னாடியே எழுதி அப்படியே சால்வ் பண்ண போறேன் பிகினர்ஸ் மேத்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 தசம என்ன கூட்ட போறோம். சிம்பிள் நம்பர். நீங்க உங்களுக்கு டவுட் இருக்க நம்பரையும் அனுப்பலாம், அதையும் நான் சொல்லுவேன். சரிங்களா? 2 தசம எண்ணை கூட்ட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.2 பிளஸ் 0.85 சொல்றாங்க. இந்த 2 நம்பரை எப்படி கூட்டலாம்? நார்மலா எப்படி கூட்டுவீங்க? இப்போ 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2ன்னு எழுதிட்டோம். அடுத்து 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8.5 இருக்கு இல்லைங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அங்க 5 பக்கத்துல இது இல்லாதனால. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 2 + 8 10க்கு 0. ஓகே. இப்போ இதோட மீனிங் 85 பைசா. 1 ரூபாய் 20 பைசா கூட்டினா எவ்வளவு? 2 ரூபாய் 5 பைசா. உங்களுக்கு எங்க கன்ஃபியூஸ் ஆகுறது தெளிவா சொல்றேன், கிளியரா பாத்துக்கோங்க. இப்போ இதே கொஸ்டின் 1.02 0.85 பாத்துக்கோங்க. பார்க்க நம்பர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட ஆன்சர் என்ன? 0.2 வந்ததுனால எக்ஸ்ட்ரா 0 சேர்க்க வேணாம். அப்ப ஆன்சர் 1.87. இந்த மாதிரி கொடுத்தா இதுவும் கரெக்ட். சரி, ஓகே, இது கரெக்ட். அடுத்த லாஜிக். ஒருவேளை இந்த இடத்துல இப்போ 1.2 இது 0.085 அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல டிஜிட்ஸ் இல்லாதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? 2 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஆன்சர் 1.285. இது 3 கிளியரா தெரிஞ்சாலே உங்களுக்கு டெசிமல் ஒரு ஐடியா கிடைக்கும். பாயிண்ட் எங்க இருந்தா நம்ம எங்க 0 சேர்க்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுல மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி போக போக வேல்யூ என்ன ஆகும், பின்னாடி வர வர வேல்யூ என்ன ஆகும் அப்படின்றத இடமதிப்பு முகமதிப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலயே நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் எல்லாமே ஈஸி. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல கண்டுபிடிச்சா நார்மல் ஈஸி ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 1.2 இன்டூ 0.2 இதை பெருக்கிறவங்க எப்படி பெருக்குவாங்க? நம்ம என்ன பண்ணலாம்? 2 மெத்தட்ல பண்ணுவோமா? 0.2 இன்டூ 1.2. இப்போ இதை பெருக்கும் போது நான் என்ன சொல்றேன், இங்க ஒரு டிஜிட் இங்க ஒரு டிஜிட் இருக்கா, 2 டிஜிட் இருக்கு. அப்போ மைண்ட்ல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியா. இப்போ நம்ம நார்மலா என்ன பண்றோம், 12 2 எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம், 24. சரிங்களா? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 0.24. இது ஒன்னு மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு இங்க பாருங்களேன், 1.2 இன்டூ 0.2 இது இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த 2 0 தான் மேல பெருக்கிறேன். இப்போ இது 12 இன்டூ 2ன்னு மாத்திரம். இதை இப்படி மாத்திரம்னா என்ன ஆகுதுன்னா, இதை ஒரு 10ஆல பெருக்கிருக்கோம், இதை ஒரு 10ஆல பெருக்கிருக்கோம். அப்ப டிவைடட் பை 100. சரிங்களா? அப்ப ஆன்சர் 12 2 24/100. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 2 டிஜிட் புள்ளி வச்சா 0.24. இதுவும் சரி. நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கோ அந்த மாதிரி பண்ணணும். ஒன்னு பிரிச்சு பண்ணலாம், இல்ல பண்ணிட்டு கடைசியா பாயிண்ட் வச்சுக்கலாம். எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது இந்த மாதிரி 2 மெத்தட்ல பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் ரூட்டு வரும், பின்னாடி பார்க்கலாம் ரூட்டு. இப்போ பெருக்கும் போது இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் இருக்கு, அப்ப புள்ளியே விட்டுருங்க, பெருக்கிட்டு ஆன்சர் போட்டுக்கலாம். அப்படி பண்ணலாம். இப்போ 0.35 இருக்குப்பா, 0.35 இன்டூ 4. சரிங்களா? இப்போ இதை நம்ம நார்மலா பெருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் இருக்கா, அப்ப 2 தள்ளி புள்ளி வைக்கணும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு 35 நாளா எவ்வளோ, 70 140. ஓகே, 2 தள்ளி புள்ளி வச்சா ஆன்சர் எவ்வளவு வரும்? 1 ரூபாய் 40 பைசா. ஆன்சர் முடிஞ்சது. அவ்வளவுதான். சரிங்களா? சோ இதோட ஓவர். ஆன்சர் இந்த கான்செப்டை இப்படிதான் கொண்டு போகணும். பெருக்கல், கூட்டல், கழித்தல் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ இதே லாஜிக், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே கான்செப்ட் 1.2 மைனஸ் 0.85 அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.2
இங்க 0.85 சொல்லும் போது அதே லாஜிக் தான், இங்க ஒரு 0 சேர்த்துக்கணும். இப்ப கழிக்கும் போது லாஸ்ட்ல இருந்து கொண்டு வருவோம்ல, 10 10ல 5 போனா எவ்வளவு? 5. சரிங்களா? சோ அடுத்து இங்க என்ன ஆயிரும்? 1. அப்ப 1ல இருந்து 8 கழிக்க முடியாது, 11. 11ல 8 போனா 3. சரிங்களா? இங்க என்ன ஆயிரும்? 1 0வா மாறிடும் கடன் கொடுத்ததுனால. அப்ப 0.35. ஆன்சர் ஓவர். எப்படி கழிக்கணும், பாரோ வாங்கணும் எல்லாமே தெளிவா பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே. சோ இது கூடயே இப்ப இடமதிப்பு முகமதிப்பு பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும். சரிங்களா? இதை முடிச்சுட்டு இப்ப இதுக்கு அடுத்த வீடியோல இப்படியே பின்னம் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இது வந்து நமக்கு ஆக்சுவலா எதுல உள்ளது? டெசிமல், தசமத்துல வருது. தசம என்ன எப்படி கூட்டலாம், எப்படி கழிக்கலாம், எப்படி பெருக்கலாம், எப்படி வகுக்கலாம் எல்லாமே பார்த்துடலாமா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சம் பாருங்க. தசம என்ன, எப்படி கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம். இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். 1.653 பிளஸ் 2.46 கூட்டி ஆன்சர் சொல்லணும். இப்ப நம்ம பண்ண போறது எல்லாமே அடுத்த பிராக்டிஸ் கொடுக்க போறேன். ரெண்டாவது, இதுவே பெருக்கல்ல கேக்குறாங்க அப்படின்னா 14.46 into 0.05. வாங்க பார்க்க பெரிய கொஸ்டினா இருக்கும், அசால்ட்டா சால்வ் பண்ணலாம். புரிஞ்சு பொறுமையா பண்ணணும், டக்கு டக்குன்னு அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா தப்பு அதிகமா வரும். சரிங்களா? பெருக்கல் பண்ணிட்டோம். இப்ப கழித்தல் 8.496 மைனஸ் 2.223. இது நார்மலா பண்ணிடலாம். சரிங்களா? நார்மலா பண்ணிடலாம். இதுவே இதை முடிச்சோம்னா இன்னொன்னு கழித்தல் பண்ணலாமா? இது ஈஸியா அப்படியே கழிச்சிடலாம். நாலாவது கழித்தல் 8.002 மைனஸ், அப்படி இல்லைன்னா 8னே வச்சுக்கலாமா? 8ல இருந்து 7.4692 இதை கழிக்கணும். சரிங்களா? இது அடுத்த நாலாவது. சரி, அஞ்சாவது என்ன பண்ணலாம்? வகுத்தல் 0.008 டிவைடட் பை 0.2. தெளிவா யோசிச்சோம்னா தப்பே நடக்காது. இந்த 5 இந்த 4 பாக்குறப்ப உங்களுக்கு அந்த டெசிமலை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்து நீங்க ஹோம்வொர்க் பண்ண போறீங்க. இப்ப கூட்டும் போது என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் 1.653 அப்படியே எடுத்துக்கோங்க. 2.64 2 எங்க இருக்கணும்? பாயிண்ட்டுக்கு முன்னாடி. 46 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல 0 போட்டுக்கணும். கூட்டினா என்ன ஒரு ஆன்சர்? 3 6 5 11க்கு 1 மிச்சம் 1 11க்கு 1 6 4 10 1 11 மிச்சம் 1 2 1 3 3 1 4. அப்ப 4 1.4.113 ஆன்சர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பெருக்க சொல்றாங்களா? பெருக்கும் போது நான் சொல்ற லாஜிக் தான். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்கு, இங்க 2 இருக்கா? அப்ப இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருக்கிட்டு 4 தள்ளி புள்ளி வைக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம ஷார்ட்கட் என்ன பார்த்திருக்கோம்? ஒரு நம்பர் 5ஆல பெருக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க. ரெண்டாவது வீடியோல 3வது வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு நம்பர் 5ஆல பெருக்கணும்னா நம்பரை பாதி ஆக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ 14 46ல பாதி எவ்வளவு? 723 ஒரு 0 வரும். சரிங்களா? 7230. இது பாருங்க, நான் இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு இருக்குது? 14 46 5ஆல பெருக்கணும்னா முன்னாடி ஷார்ட்கட் சொல்லிருப்பேன் பாருங்க. ஒரு நம்பர் 5ஆல பெருக்கணும்னா இந்த நம்பரை பாதி ஆக்கிட்டு ஒரு 0 சேர்த்தா போதும். 14ல பாதி 7, 46ல பாதி 23 ஒரு 0 சேர்த்துட்டோம். இப்போ இதுல 4D3 புள்ளி வைக்கணுமா? 1 2 3 4 தள்ளி புள்ளி வச்சுன்னா ஆன்சர். உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம், இல்லாட்டி 10 செகண்ட் அதிகம். 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் 0.723. முடிஞ்சதா? 0.723 அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இப்ப இது பாருங்க, கழிக்கும் போது இந்த 6ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 கழிச்சீங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 3. அடுத்து 9ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 7. 4ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 2.8ல 2 போனா 6. இது டைரக்டா ஆன்சர் பண்ணலாம், அப்படியே கழிச்சு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல பாருங்க பாரா வாங்கி கழிக்கிற மாதிரி இருக்கும். 8.0000 4 டிஜிட்டா? இது 7.4692. இப்ப கழிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரணும் அப்படின்னா 10. சரிங்களா? 10னா 8 வருமா? அப்ப இங்க 9 0 வரும். இங்க என்ன இருக்கும்? 9. 9ல 6 போனா 3. இங்கேயும் 9. இது 7ஆ மாறிடும். 9ல 4 போனா 5. ஸோ 0. அப்போ ஒரு 10 தவிர மற்ற எல்லாமே 9ஆ தான் எடுக்கணும். இங்க 1 மைனஸ் ஆகும்போது 7 7 0 ஆயிரும். இது அடுத்த கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி வகுத்தல்ல வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அதிகமா எத்தனை நம்பர் இருக்கு அதை பெருக்கி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? இப்ப எத்தனை நம்பர்? 3 டிஜிட் இருக்கா பாயிண்ட்டுக்கு அப்புறம்? அப்போ ஒரு 1000ஆல பெருக்கி ஒரு 1000ஆல வகுத்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட். பெருக்கும் போது என்ன ஆகும்? இது 8ன்னு மாறிடும். 3 நம்பர் 3 0. கீழே ஒரு நம்பர் ஒரு 0 மட்டும் டேலி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க 2 0 100னே வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படி பண்ணிட்டீங்கன்னா. இதுக்கப்புறம் நமக்கு பாயிண்ட் எங்க வரும்? எந்த யோசனையும் வேணாம். இப்போ இதை என்ன பண்ண முடியுதா? 3 நம்பர் இருக்கிறதுனால 3 0 அது 8ஆ மாறிடுச்சு. இங்க ஒரு நம்பருக்கு ஒரு 0 போதும், மிச்சம் 2 நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு 2 0. இப்ப என்ன ஆகும்? 8/2. அப்ப 4
4/100. ஸோ ஆன்சர் இஸ் 0.04. சிம்பிள். இதை மைண்ட்ல பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த கொஸ்டினை இப்படி யோசிக்கலாம். 0.008 வெறும் 2ல டிவைட் பண்ணா 0.004ன்னு வரும். சரிங்களா? இதை 0.2 என்ன இன்னொரு 10ஆல டிவைட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்னும் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இது 10ஆல பெருக்கிருக்கோம்னு அர்த்தம். கீழே எல்லாம் வரும். அப்போ ஆன்சர் 0.04 வந்துடும். இது மைண்ட்ல தெரிஞ்சா இப்படியே நீங்க கொண்டு வரலாம். 10ஆல பெருக்கி. இல்ல எனக்கு இது வேணாம் இந்த மாதிரி பண்றேன்னா பொறுமையா பண்ணும்போது மேக்ஸிமம் எத்தனை ஜீரோவோ அதால பெருக்கி கடைசி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஹோம்ஒர்க் பார்க்கலாமா? இப்போ 4லையுமே ஒரு ஹோம்ஒர்க் தரேன். சால்வ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல ஹோம்ஒர்க்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஸோ நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒர்க்கு சாதாரணமா இருக்கும், போறதே தெரியாது. ஆனா அவங்க நோட் எடுத்து ஒரு மாசம் கழிச்சு பாக்குறப்போ நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு அப்பதான் தெரியும். இதெல்லாம் திரும்ப உட்காந்து நீங்க படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது. அவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா. ஓகே, 8.8432 பிளஸ் 0.0842 ரெண்டையும் கூட்டி ஆன்சர் பண்ணணும். பேசிக் தான். ஸோ 0.6214 மைனஸ் 0.0318. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லணும்? கொஸ்டின் நம்பர் 3 0.002 into 0.3 into 640. சிம்பிள் கொஸ்டின் தான் எல்லாமே. 0.0762 divided by 0.25. இந்த டிவைடட் பை கீழே இருக்கலாம் இல்ல சைடுல எழுதிக்கலாம் நம்ம கொஸ்டினை பொறுத்து. 0.25. சரிங்களா? இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ஹோம்ஒர்க் ஃபார் டே 9. ஸோ திரும்ப டே 10 பார்க்குறப்போ இதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணி போகலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்கு தான். சரிங்களா? சின்ன சின்ன செங்கலா சேர்ந்து தான் பெரிய வீடு கட்ட முடியும். எல்லா விஷயமே தொடக்கத்துல சிம்பிளா தான் இருக்கும். அதை நீங்க ஒரு மாசம் கழிச்சோ நம்ம பில்ட் பண்ணிக்க விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம போடுற அஸ்திவாரம் தான், அசைக்கவே முடியாது. இப்போ ஒருத்தவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, எல்லா வீடுமே ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் நல்லா வீடு கட்டுறாரு, குவாலிட்டியா கட்டினாலுமே பாக்குறதுக்கு வீடு தான் தெரியும். அதே இது நமக்கு வந்து ஒரு டம்மியா வீடு கட்டினாலுமே பாக்குறதுக்கு வீடு மாதிரி தான் தெரியும், எல்லா கலவையும் கம்மியா கட்டினாலுமே. ஸோ நான் என்ன சொல்றேன், நம்ம பண்ற வேலையை குவாலிட்டியா பண்ணுவோம். நம்மளும் பில்ட் பண்றோம், நம்ம நாலேஜ் பில்ட் பண்றோம். பில்ட் பண்றப்போ குவாலிட்டியே இல்லாம டைரக்டா நாளைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல கொஸ்டின் அதிகமா வருது. அளவியலை கொடுத்துறது, அப்படியே கூட்டு வட்டி தனி வட்டி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுல 2 கொஸ்டின் கொடுத்து விடுவோம். ஸோ இப்படி கட்டணும்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு உள்ள பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போடாம வீட்டை பாக்குறதுக்கு அழகா கட்டிட்டு 10 வருஷத்துல வீடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இப்ப நீங்க பண்ற விஷயம். 10 நாள் கூட இருக்காது நீங்க கட்டுறவங்க மேக்ஸ் வீடு, 10 நாள் கூட மைண்ட்ல இருக்காது. என்ன ரீசன்னா பேஸை பார்க்க மாட்டோம், பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட மாட்டோம். டைரக்டா என்ன பண்ணிடுவோம், டைரக்டா போய் அவுட்லைன் நமக்கு இங்க இருந்து 4 கொஸ்டின் வருதா, நறுக்கு 4 கொஸ்டினை பாரு, அது 4 நாள்ல மறந்துடும், அது தெரியாது. 4 கொஸ்டினை பார்த்துட்டு போயிடுறது எக்ஸாமுக்கு. அப்படி தப்பு பண்ணீங்கன்னா 4ல் 2 பண்றதே கஷ்டமாயிரும். இந்த மாதிரி பேசிக் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி டைம் இருக்கிறப்போ கிராஜுவலா போகணும். எதுவுமே உடனே கிடைச்சிடாதுல்ல, கிராஜுவலா பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஸோ ஹோம்ஒர்க்லாம் டெய்லி பண்ணிட்டே வாங்க. நோட் போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டினியூஸா, ஏன்னா 100 days உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது. காலையில 4:30 எழுந்திரிச்சு டெய்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ கொடுத்தேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியல, கிளாஸ் ரஷ்ஷா போய்கிட்டு இருந்தாலுமே, பட் வீடியோவா நான் மேக் பண்ணி கொடுத்துருவேன். எப்படி பார்த்தாலும் அந்த 100 days உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சுன்றது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 38 நாள்ல 100 hours கொடுத்துருந்தேன் அதுல. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டார்கெட் 300 days. ஸோ ஆக்சுவலா இதை சொல்லலை, நான் உங்களுக்கு செய்வேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். டே 9 வந்திருக்கும். இது வந்து சின்ன சின்ன வீடியோ தான், உங்களுக்கும் பெரிய பாடனா இருக்காது, எனக்கும் பெரிய ஒர்க்கா தெரியாது. பட் ஒரு நாள் நான் பாக்குறப்ப என்னோட வீடியோஸை நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் வரும். கண்டிப்பா 300 நாள்ல எல்லா விஷயமும் கொடுத்துருப்பேன். அப்ப யாராவது ஒரு கொஸ்டின் எடுத்து எனக்கு டவுட்னு கேட்டா கண்டிப்பா அந்த கொஸ்டின் புக்ல இருக்குன்னு எடுத்து அனுப்பிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு டஜனுக்கு மீனிங் தெரியலன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஐ பிசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 11 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல அந்த கொஸ்டின் அப்படியே நடத்திருக்கேன். நான் அந்த டைமோட சொல்லிட்டேன், இந்த டைம்ல போய் பாருங்க நடத்திருப்பேன்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம கொடுக்க விஷயத்த தெளிவா பாருங்க. நீங்க பார்க்காம விட்டுட்டு இதே கொஸ்டின் ஒருவேளை எக்ஸாம்ல வரலாம். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த மாடல் நான் டெசிமல்ல எனக்கு பாயிண்ட் மட்டும் தெரியல, தெரிஞ்சிருந்தா 1 மார்க் எடுத்திருப்பேன். இதெல்லாம் மார்க் விடக்கூடிய இடமே கிடையாது. பேசிக் ஒரு 3வது 4வது ஏன் 2வது படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு தெரியக்கூடிய விஷயம். இது தெரியாம போயிட்டு நான் பாயிண்டை விட்டுட்டேன், மார்க்கை விட்டுட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க, போடுற பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போடுங்க. நாளைக்கு இதுக்கு இதோட ஆன்சரை பார்த்துட்டு டே 10 கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஃபியூச்சர்ல அரசு அதிகாரியா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.